ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட புதுமை காலனி பகுதியில் வீட்டு வசதி வாரியத்தால் கடந்த 2016ஆம் ஆண்டு 464 வீடுகள் கட்டப்பட்டன. கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் 7 ஆண்டுகளாக பயனாளிகளுக்கு வழங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் இந்த கட்டிடங்களில் உள்ள மின்தூக்கியின் சாதனங்கள், மின் வயர்கள், மின் மீட்டர்கள் உள்ளிட்ட அனைத்தும் சமூக விரோதிகளால் கொள்ளையடிக்கப்பட்டது. மேலும் நீர் தொட்டிகள் உள்ளிட்டவைகள் அனைத்தும் உடைந்த நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக புதுமை காலனி குடியிருப்புகள் சிதிலமடைந்த நிலையில் இருந்தது. இந்த நிலையில் உடனடியாக குடியிருப்புகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று இடத்தை புனரமைக்க 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மேலும் விரைவில் புனரமைத்து குடியிருப்புகள் வழங்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்றளவும் புதுமை காலனி குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படாமலும் பழுதுபார்க்கு பணியும் மந்தக நிலையில் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் கூறும்போது, கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட புதுமைக்கான வீடுகள் தற்போது வரை வழங்கப்படாமல் உள்ளதாகவும், நாளுக்கு நாள் வீட்டு வாடகை அதிகரித்து வரும் நிலையில் வாடகை கொடுக்க முடியாமல் சிலர் சாலை ஓரங்களில் தொடர்ந்து வசித்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். 400 வீடை காலி பண்ணாங்க. 8000 பணம் கொடுத்து 400 வீடை காலி பண்ணாங்க. காலி பண்ண பிற்பாடு அதை அப்படியே இப்போ போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. அவங்க போய் சத்தம் போட்டு, அவசியம் போட்டு சத்தம் போட்டு போய் நார்மலில் மறியல் பண்ணி, அதுக்கப்புறம் ஜேஐ கூப்பிட்டு அடுத்த மாதம் வேலை செய்வாங்க, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அது வேலை செஞ்சு கொடுத்து இன்னும் கொடுக்கப்பாடில்லை. ஏற்கனவே குடியிருப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பயனாளிகள் பலர் தற்போது உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் மீதமிருக்கும் ஒரு சிலருக்காவது இந்த புதுமை காலனியின் வீடுகள் வழங்கப்பட்டால் அன்றாட கூலி வேலைக்கு செல்லும் எளியோர் மிகவும் பயன்பெறுவர். எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் விரைந்து இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கின்றனர் வீடு ஒதுக்கப்பட்டும் வீடின்றி தெருவில் வசித்து வரும் பொதுமக்கள். நான் அதிகபட்சம் என் மகளை கொடுத்தது, என் மகள் வீடு பேருக்கு இருக்குதுங்க, அவசியம் போட்டு இருக்குது. 2வது மாடி வீடு இன்ன வரைக்கும் கொடுக்கல. நீ எப்போ என்ன ஆட்சி வந்தாலும் வீடு கொடுக்குற மாதிரி இல்லை. நல்லா இடிச்சு என்ன நிலமே நல்லா பாதியெல்லாம் இடிச்சு பூரா போயிடுச்சு. எல்லாம் அடிவா செவுரு எல்லாம் போயிடுச்சு. அங்கே ஒன்றும் மேலே சரி பண்ணி தான் கொடுத்தாகணுமாம்மா. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் வேலுச்சாமியுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.